Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடா செஞ்ச ஃபோம் ஷீட் வச்சு தான் இன்னைக்கு வந்து ஒரு ரோஸ் வந்து செய்ய போறோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிசர் வந்து எடுத்துர்க்கேன், பென்சில் வந்து எடுத்துர்க்கேன், டேப் வந்து எடுத்துர்க்கேன், நம்ம செஞ்ச ஃபோம் ஷீட் வந்து எடுத்துர்க்கேன். இந்த ஃபோம் ஷீட் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சிருக்கோம். இது வந்து பார்க்காதவங்க வீடியோ இருக்கு, கீழ அந்த லிங்க்ல போய் பாருங்க. ஓகே, இந்த டேப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டம் வந்து போடுறதுக்காக தான் நம்ம ரோஸ் வந்து செய்ய போகிறோம். அந்த ரோஸ்க்கு வந்து வட்டமாக வந்து தேவைப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வளையல் இல்லைன்னா வந்து காம்பஸ் வச்சு நீங்கள் வட்டம் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து டேப் வச்சு வட்டம் போட்டு நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஒரு 7 வட்டம் வந்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா 8 கூட வந்து போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் 8 வந்து போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வட்டத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். வட்டம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஷேப்பாக வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலரில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நான் வந்து 7 வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஓகே, அது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 7 வட்டம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வட்டமாக வந்து கோடு வந்து போட்டுக்கலாம். ரவுண்டாக வந்து கோடு போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 7 தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுவுமே 7 வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரோஸ் தான், எல்லோரும் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கிராஃப்ட்லாம் வந்து செய்கிறீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் போடுற வீடியோ தான் வந்து நீங்கள் வந்து கிராஃப்ட் செய்யலாம் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன கிராஃப்ட்லாம் வந்து தெரியுமோ அந்த கிராஃப்ட்லாம் வந்து செஞ்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து எனக்கு அனுப்புங்க. நான் வந்து என்னுடைய மெயில் ஐடியில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இந்த கலரில் 7, அந்த கலரில் வந்து 7, மொத்தம் 14 வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வந்து இந்த மாதிரி ரெட் கலரை வந்து இந்த மாதிரி வந்து மேலே ஒன்று வந்து வச்சு நம்ம வந்து க்ளூ கன் போட்டு வந்து ஒட்ட போகிறோம். க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். கையில் வந்து சுட்டுக்க போகிறீங்க. அப்படி உங்களுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ள பெரியவங்களை வந்து இந்த மாதிரி ஒட்டிதாங்க அப்படி சொல்லி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வச்சு நம்ம வந்து மேலே ஒன்று வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள், உங்களுக்காகவே வந்து பொறுமையாக வந்து காமிக்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்து பொறுமையாக வந்து ஒட்டிக்கோங்க. கை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணி நம்ம ரவுண்டாக வந்து சுருட்ட போகிறோம். ஓகே, இப்போ ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு நடுவில் க்ளூ கனை வந்து நல்லா சூடாக இந்த மாதிரி நடுவில் வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஊற்றி முடிக்கிற வரைக்கும் அது சூடு ஆறாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா சூடாக இப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம சுருட்டிக்கிட்டே வந்து வந்துடலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மாதிரி வந்து அந்த டிசைன் வந்து வந்துடும். அந்த இதழெல்லாம் வந்து சுருண்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து வந்துடும். பொறுமையாக வந்து சுருட்டிக்கோங்க. க்ளூ கன் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கையில் வந்து சுட்டுக்காதீங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சுருட்டியாச்சு. சுருட்டி நல்லா வந்து அழுத்தி வந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒட்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து அந்த இதழெல்லாம் வந்து கொஞ்சம் தனித்தனியாக வந்து பிரித்து வந்து விட்டுறலாம். முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா 2 ரோஸ் மாதிரி வரும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுத்தையுமே வந்து அந்த இதழெல்லாம் வந்து நல்லா வந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஒரு சிசர் எடுத்து நடு சென்டரில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவில் நம்ம 2 ரோஸ் வந்து செய்ய முடியும். ஏன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குல்ல, அதனால் வந்து 2ஆவது நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். ஓகே, நமக்கு வந்து 2 ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே வந்து நம்ம ப்ளூ கலர்லேயும் வந்து செஞ்சுக்கலாம்.
அதுக்காக வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து எடுத்துட்டு க்ளூ கன்னை வந்து இந்த மாதிரி வந்து அது மேலே வந்து வச்சுட்டு நடுவுலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுமாரி சுருட்டி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஹாய் சொன்ன எல்லா குட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாய் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் யாருக்காவது ஹாய் சொல்லணுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் கிவ்அவே வந்து முடிய போது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நல்லா நம்ம கிவ்அவே வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து கலந்துக்கோங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ கன்னை வந்து நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து சுருட்டி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக செஞ்ச ஃபோம் ஷீட்டில் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஃபோம் ஷீட்டில் வந்து செஞ்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் கில்டர் ஃபோம் ஷீட்லேயும் வந்து செஞ்சு பார்ப்போம். ரெண்டுத்துலேயும் வந்து செஞ்சு பார்ப்போம், எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் வந்து செய்கிறோம். இதுக்கு வந்து இலை வேணுன்னா கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நம்ம அந்த ஸ்பான்ஸ்லேயே வந்து ஒரு இலை மாதிரி ஷேப் கட் பண்ணி க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் அடித்து இது அடியில் வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து பார்க்க இலை மாதிரி வந்து இருக்கும். நம்ம கில்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து செய்யும்போது நான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த இதெல்லாம் வந்து விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நடு சென்டரில் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ரோஸ் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம்மேட் செஞ்ச ஃபோம் ஷீட்டில் செய்கிற ஒரு ரோஸ் வந்து ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ரோஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பார்க்க வந்து அழகாக க்யூட்டாக வந்து நெஜ ரோஸ் மாதிரி வந்து இருக்குல்ல. அந்த சுருளாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கிற ரோஸ் வந்து பிடிச்சிருக்கா, இல்லை ரெட் கலரில் இருக்கிற ரோஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ரெட் கலர் ஃபோம் ஷீட்டு தான். வீடியோவில் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து தெரியுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரெட் கலர் தான். ஓகே, நம்மளுடைய ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதுக்கு வந்து இலை வந்து வைக்கலை. நம்ம கில்டர் ஃபோம் ஷீட்டில் இல்லை சாதா ஃபோம் ஷீட்டில் செய்யும்போது அதில் வந்து இலை வச்சு காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.